Taste the Daily. 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு 46 புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் 1,39,725 இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள தமிழக அரசு, தொழில் வளர்ச்சியில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாய் தமிழகம் திகழ்வதாகவும் இதனை மத்திய அரசின் புள்ளியியல் அமைச்சகத்தின் ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை முழுமையாக வழங்கலாம். வணக்கம். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் 2023-2024 ஆண்டிற்கான கள ஆய்வையும் கணக்கெடுப்பையும் நடத்தியதென்று உற்பத்தி மற்றும் தொழில்களில் தமிழ்நாட்டில் 7.5% வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும், நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் மற்றும் வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறதையும் தற்போது தமிழ்நாடு அரசுடைய செய்திக்குறிப்பு சுட்டிக்காட்டி, 2021 பின்னதாக திமுக ஆட்சியின் பின்னதாக கிட்டத்தட்ட 46 புதிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டுள்ளன என்றும், அதில் கிட்டத்தட்ட 1,39,725 இளைஞர்களுக்கும் மற்றும் மகளிருக்கும் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது இத்தகைய இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு வேலைவாய்ப்பு தற்போது கிடைத்திருக்கிறது. தொழில் வளர்ச்சியில் புரிந்துணர்வு சாதனைகளின் அடிப்படையில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்கிறது என்றும் தமிழ்நாடு அரசினுடைய செய்திக்குறிப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கும் ஒம்ரான் தொழிற்சாலை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயந்திர மின்னணுவியல் தயாரிக்கும் GP-B1 தொழிற்சாலை, அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜிரோஜின் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 19 புதிய தொழிற்சாலைகளும் இதன் மூலமாக அமையப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இந்த 2021 திமுக ஆட்சி காலம் துவங்கி முதல் தற்போது வரை 46 புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு 1,39,725 இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது நாட்டிலேயே அதிக வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட 7.5% என்ற அடிப்படையில் தொழிற்சாலைகள் உருவாக்கும் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது என்றும் தற்போது தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.